இலாஹ இல்லல்லாஹ் பூவிலின்பம் கொள் நெஞ்சமே தூய கலிமாதனை தினம் ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹ. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானுக்கு பின்னால் நம்ம எல்லாம் ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் ஹைரு பரக்காத்துகளை நாடி இருக்கின்றானோ அந்த எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வாரி வாரி வழங்குவானாக. ஆமீன். வாழ்க்கையில் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ஷஹத்தையும் அமல்களிலே எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சந்தோஷமாக ஆர்வமாக அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரமலான்ல பள்ளியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா 12:30 எல்லா பள்ளியும் அப்படியே ஃபுல்லா 12:30 அவ்வளவு தூரத்துல ஃபுல்லா இருப்பாங்க. அப்படியே ரமலானுடைய காலங்கள் முடிய அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு வந்துடுறாங்க, தொழுவுறதுக்கு ஓதுறதுக்கு பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள். என்றாலும் கூட அந்த ரமலானுடைய ஜோஷ் அந்த வேகம் வராது. அது கஷ்டம்தான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் அமலி மா கல்ல வ தல்ல. அமல்களிலேயே சிறப்பானது எதுன்னு சொன்னா, குறைவான அமல்கள் செய்தாலும் அதை தொடர்படியாக செய்வது என்பதுதான் அது அமல்களிலே சிறந்தது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவோம். ஒரு அமல் செய்யறோம், ஒரு 2 ரக்காயத் நஃபில் தொழுவது நம்மளுக்கு ஒரு பழக்கமா இருக்கு. திடீர்னு நம்ம ஒரு பயானை கேட்டுட்டு, யாரோ ஒரு பயானை கேட்டுட்டு ஒரு ஆர்வத்துல ஒரு ஜோஷில அந்த சபை முடிந்த உடனே ஒருத்தர் 50 ரக்காயத் தொழ ஆரம்பிச்சாரு. அந்த வேகத்துல குர்ஆன் எடுக்கிறாரு, டக்குன்னு எடுத்துட்டு ஒரு 10 ஜுஸ ஓத ஆரம்பிச்சிரு. தஸ்பீ எடுத்துட்டு ஒரு 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத ஆரம்பிச்சிடுறேன். மறுநாள் பார்த்தா அந்த அமல் இருக்காது. அந்த 50 ரக்காயத் தொழுதுன்றது மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரக்காயத் நஃபில் கூட தொழுவ மாட்டாங்க. அந்த முந்தைய நாள் அந்த வேகத்துல தொழுதாங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான நன்மை கொடுக்கப்பட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஹைருல் அமலி, நீங்க தொழுதியில அந்த 50 ரக்காயத் நஃபிலான தொழுகை, 100 ரக்காயத் நஃபிலான தொழுகை, அதை விட 2 ரக்காயத் நீ நஃபில் தொழுதாலும் மா அல்ல வ தல்ல, அது குறைவான அமல் தான் இருந்தாலும் அதை நீ டெய்லி செய்யற பத்தியா, அதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், தஅக்கீதுடைய ஆயத். இன்ன அப்படின்னா தஅக்கீத், தஅக்கீதுன்னு சொன்னா டெஃபினட், கண்டிப்பாக, நிச்சயமாக. இது குர்ஆன்ல பல இடத்துல வரும். இன்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துகள் நிறைய இடத்துல இருக்கு. அந்த இன்ன அலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சில முக்கியமான விஷயங்களை நமக்கு வலியுறுத்துறதுக்காக அது மாதிரி சொல்லுவாங்க.
இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா பேச்சோடைய புழக்கத்துல சில விஷயங்களை ரொம்ப ஊர்ஜிதமா சொல்றதுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா? கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன், நிச்சயமா நீ வேணா வந்து பாரு. இப்படி நம்ம அந்த விஷயத்தை தக்கீது செய்யறதுக்கு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு சில வார்த்தைகளை போடுவோம். போட்டு சொல்லும் பொழுதுதான் எதிராளிக்கு முகாத்தபுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் போல, அதனாலதான் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்கன்னு. அந்த மாதிரி அல்லாவுமே கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா சொல்லுவோம். அதுல ஒரு ஆயத்து இன்ன, அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆயத்து இருக்கு, அலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை பத்தி வரக்கூடிய ஆயத்துல பாத்தீங்கன்னா, அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே, புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் கிடையாது துக்கமும் கிடையாது. இதுதான் சாப்டர். இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களுக்கு பயமும் கிடையாது துக்கமும் கிடையாது. இந்த சாப்டரை சொல்ல வர்றதுக்கு அல்லாஹ் அலா இன்ன அப்படி ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான். என்னண்டா, நீ புரியணும், நீ விளங்கணும், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள்லாம் யாரு, அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் டெபினேஷன் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவான். இது குர்ஆனோட ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன அல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நபிய ஹபீபை விளங்கிக் கொள்ளுங்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், மக்களில் முஃமின்களில் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று விளங்கினார்களே அவர்கள், சும்மஸ்தகாமு, அந்த விளங்கிய பிறகு அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, என்னோட இரட்சகன், என்னோட இறைவன் என்று அவர் விளங்கியதற்கு பிறகு, இஸ்தகாமு, அதில் அவர்கள் தரிபாடாக இருக்கட்டும், சரிகிடக்கூடாது, எந்த சமயத்தில் மலர்ந்து தளர்வு வந்து விடக்கூடாது சொல்லிட்டு, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இப்படி அவர்கள் அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களுக்கு, அவர்களுடைய வேலைகளை, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் சஞ்சலப்படவும் மாட்டார்கள். வ அப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். குன்தும் துஅதூன், நிரந்தரமாக எப்பொழுதுமே ஆயிமன் அபதாக இருப்பார்களே அந்த சுவனத்தை கொண்டு நன்மாராயம் பாராட்டுங்கள் என்று இது ஒரு ஆயத்து. இது இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரா, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட பிறகு இஸ்திகாமத்தாக எரியுங்க, அவ்வளவுதான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னா, காலப்போக்குல பெருமானார்களுடைய தலை முடிகள்ல சில முடி நரைச்சிருச்சு, வெள்ளையா போயிடுச்சு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப ஷையபத, எப்படி உங்களோட முடியெல்லாம் நரைச்சு போச்சு யா ரசூலல்லாஹ், தாடி நரைச்சிருக்கு, முடி எப்படி யா ரசூலல்லாஹ்? ஏன்னு சொன்னா அரபிகளுக்கு பொதுவா டக்குன்னு நரைக்காது முடி, அந்த மண் அது மாதிரி. இப்ப நம்மளாம் ஹாஜிபுரம் வெள்ளை வெள்ளைன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. வெள்ளை தாடி உள்ளவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான் ஹதீஸ். யார் ஒருத்தர் வெள்ளை தாடியா இருக்கு, அதை டை அடிக்காம மருதாணி போடலாம், கருப்பு சாயம் பூசக்கூடாது, ஹராம் அது, அது மார்க்க ஃபத்வா, அது நம்மளுக்கு தெரியும். அது வெள்ளையா இருக்கு அப்படியே விட்டுட்டாரு பெருந்தன்மையா. வெள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் சஞ்சலம் தான், வீட்டுல ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, இருந்தாலும் அல்லாஹ்வுக்கா விட்டுட்டான்னு வையலாம். அப்படி வெள்ளை தாடி யாருக்கு இருக்குதோ, எவ்வளவு பேர் வெள்ளை தாடி வச்சிருக்கீங்க பாருங்க, உங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். வெள்ளை தாடி என்னோட அடியான் எப்படி நான் தண்டிப்பேன்? இதுக்கு ஒரு சூஃபி மகான் என்ன செஞ்சானா, அவங்க மரணிக்கக்கூடிய வேலையில தாடியெல்லாம் கருகருன்னு இருந்தது. நான் மௌத்தாப்ப அவங்க வசியத்து பாருங்க, நம்ம எல்லாம் என்ன வசியத்து செய்வோம், விதவிதமா செய்வோம் வசியத்து. அந்த சூஃபியாக்கள் செய்யக்கூடிய வசியத்தை பாருங்களேன். நான் மௌத்தா போகும் பொழுது என்னுடைய தாடியில வெள்ளை கலர் சாயத்தை பூசி அடக்கம் பண்ணிருந்துச்சு. ஏங்க ஹதீஸ்ல நான் பார்த்தேன், வெள்ளை தாடி இருக்கவங்களுடைய அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுக்கு வெட்கப்படுறான்னு வருது. அப்ப அல்லாவே வெட்கப்படுற அளவுக்கு இந்த தாடியில வெள்ளைன்னு சொன்னா
அப்ப என்னை எப்படி அல்லாஹ் என்ன இது பண்ணி தண்டிச்சிருவான், என்னை விட்டுருவான்ல, என்னை மன்னிச்சிருவான்ல, அதுக்காக வேண்டி இப்படி செய்யுங்கடா. இப்ப பெருமானாட்ட கேட்கிறான், யார சூழல்லா, என்ன யார சூழல்ல இப்படி நினைச்சிருக்க உங்க தாடி முடி எல்லாமே. இப்ப பெருமானா சொன்னாங்க, ஷையபனி ஹூதுன் வ அகவாதுஹா. ஹூதுல வரக்கூடிய சில ஆயத்துகள், இன்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சூறாக்களில் வரக்கூடிய இஸ்திகாமத்துடைய ஆயத்து என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டது. அப்படியா, என்ன வருது யார சொல்லலாம்? அல்லாஹ் சொல்றான், நபியே ஹபீபே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்தான் இலான்று ஏற்றுக்கொண்டார்களோ, அவன் தான் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். வேற கைருல்லாக்கள் எதுவுமே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது. என் வியாபாரம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, என் உத்தியோகம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது, என் வாகனம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாது. அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்ற கான்செப்டில் இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ என்ற ஆயத்தை எனக்கு இறக்குனானே, எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன் யார சொல்ல பயம் வருது? எங்க நான் சரிகிறேனோ எனக்கு பயம் வந்துருச்சுன்றாங்க கண்மணி ரசூலுல்லாஹ். நபி எங்க, நாம எங்க? யார சொல்ல, நீங்களே இந்த வார்த்தை சொல்ல. ஆமா, அல்லாஹ் என்ன வேணா செய்வான். இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிற என்னமோ நான் முஸ்லீமா இருக்கிறேன், தொப்பி போட்டேன், தாடி வச்சுட்டேன், அப்துல்லா அப்துல் காதரு என்று பேர் வச்சுட்டேன், நான் முஸ்லீமாக வாழ்றேன், முஸ்லீமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், முஸ்லீமா பிறந்தேன் வாழ்ந்தேன், நான் மௌத்தாவா முஸ்லீமாக தான் மௌத்தா போறேன் நீ நினைக்கிறீங்க தோழர்களே, கிடையாது. உனக்கு அல்லாஹ் மௌத்தோட நேரத்துல கலிமா நசீபாக ஆக்குனாதான், இல்லன்னா டைரக்ட் நரகம்தான் கண்மணி ரசூலுல்லாஹ். யார ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? தோழர்களே நல்லா விளங்கிக்கங்க. ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறப்பான், தாய் தந்திர வயிறு அப்துல்லா அப்துல் காதர் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிறக்க பர்த் முஸ்லீம். நம்மள ஒரு கன்வெர்ட் ஆகி காஃபிர்ல இருந்து ஒருத்தர் பயான் செஞ்சு நம்ம முஸ்லீமா ஆகல. நம்ம பிறவிலேயே நம்ம என்னவா இருக்கிறோம்? முஸ்லீம்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அடுத்து நம்ம அப்படியே வாழ்நாள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முஸ்லீமாக வாழ்றோம், முஸ்லீமா பிறந்ததுனால முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கடைசி நேரம் இஸ்லாத்திலே கலிமா சொல்லி மூத்தா போயிடும். சஹாபாக்கள் இது ஒரு கேட்டகரி. சில பேர் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து காஃபிராக மௌத்தா போவார்கள். யார சொல்லலாம், கேட்கும் போதே பயமா இருக்கு எங்களுக்கு. சிலர்கள் காஃபிர்களில் பிறந்து காஃபிர்களில் வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தா போவார்கள். சில பேர் முஸ்லிமாக பிறந்து காஃபிரா வாழ்ந்து முஸ்லிமா, எப்படி எப்படி வேணா உன்னோட நிலைமை மாறலாம். உன்னை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். காரணம், உன்னோட கல்பு அல்லாஹ்வுடைய 2 விரல்கள் மத்தியில இருக்கும். பெருமான விரலை காட்டுறேன். அவனுடைய அல்லாஹ்வுடைய 2 விரல் இருக்கு பாத்தீங்களா, 2 விரலுக்கு மத்தியில உன்னுடைய கல்பு இருக்கு. இப்படியும் மாத்துவான், இப்படியும் மாத்துவான். அவனால என்ன செய்ய முடியும்? ஓ காதிரே முத்தலக், அவனை பயந்துக்க வேண்டாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தான், சபையில வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தைரியமா கேட்கிறான் பாருங்க, அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் இல்லைன்னா இந்த தீன் இல்லை, அவர்கள் இல்லைன்னா ஆயத் இல்லை, அந்த சஹாபா பெருமக்கள் இல்லைன்னா ஹதீஸ் இல்லை, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டாங்க, ஒண்ணுமே தனக்காக வச்சிருக்கல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள்டே சில பேர் இருந்தாங்க. அவங்க வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருமானார் மஸ்ஜித் நபவியில் இருப்பாங்க, பெருமானார் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருப்பாங்க. எத்தனை பேருன்னா ரிவாயத்து கூட வருது, 70 பேரு 600 பேர்ல இருந்து 70 பேராக அப்படியே குறைஞ்சிட்டாங்க. அதுல ஹெட் யார் தெரியுமா? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு, கல்யாணம் இல்ல, புள்ள இல்ல, வியாபாரம் இல்ல, உத்தி ஒண்ணுமே கிடையாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட வேலை. புனிதமான சஹாபாக்களை சொல்ல வர. இப்ப நம்ம பாருங்களேன், நம்ம வீட்டுல சும்மா இருந்தா விடுவாங்களா? என்னையா ஒரு நாள் பாப்பா, 2 நாள் போவேன், என்னையா வேலை வெட்டி இல்லாம இருக்கிற, என்னையா சம்பாதிப்ப, என்னையா வந்து எங்களுக்கு கொடுக்க போற, ஜீவனாம்சம் கொடுக்க போற, இப்படியே ஒரு வாரம் பார்ப்பாங்க. 2வது வாரம் பள்ளிவாசல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, மனுஷன் சரியில்லை, சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு வேலையில ஒரு வெட்டி இல்லை. ஆனா அந்த சஹாபா பெருமக்கள் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், பெருமானாரோட தர்பார்லயே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசிச்சுன்னா, பொதுவாகவே ரொம்ப பசியை தாங்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள், ரொம்ப பசி தாங்குவாங்க. போர்ல எல்லாம் போனீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வயிற்றுல அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, டைட்டா கல்லை கட்டிட்டு தான் போர் செய்வாங்க, அந்த பசி தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஒரு சஹாபி வந்தா, யார சொல்லலாம், கடுமையா பசிக்குது யார சொல்லலாம்,
இந்த வெயில்ல இந்த உஷ்ணத்துல எங்களால போர் செய்ய முடியல, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜிப்பா தூக்கி காட்டுறேன். இங்க பாருங்க யார சொல்லலாம், வயிற்றுல கல்ல கட்டி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தனது இயலாமை வெளிப்படுத்துறார். அப்ப தன்னோட இயலாமை வெளிப்படுத்துறார். பாருங்க யார சொல்ல வயிற்றுல கல்ல கட்டியிருக்கேன். தோழர்களே, அப்படியா? உங்களுக்கு பசிண்டு உங்களோட ஹபீப் முகமது ரசூல் என்கிட்ட வந்து சொல்றீங்க. நான் யார் தெரியுமா? பெருமா தான் முபாரக்கான ஜிப்பா தூக்கினான், பார்த்த 2 கல். யார சொல்ல இவ்வளவு பசியா அடங்கிட்டு இருக்கீங்க? ஆமா தோழர்களே. உடனே ஒரு சஹாபி ஓடி வராங்க, இந்த ஜாபிர் ரலியல்லாஹு. யார சொல்லலாம், இவ்வளவு பசியா இருக்கிறீங்களே, எங்க வீட்டுல உங்களுக்கு விருந்து இருக்கு வாங்க அப்படின்னு மெதுவா காதுல சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் சாப்பிட்டு போங்க, ஏன்னா நீங்க லீடரா இருக்கிறீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானே எல்லாரும். சொல்லிட்டு அந்த சஹாபி போயிட்டாங்க. பெருமானார் என்ன செஞ்சாங்க, அப்படி தட்டி கூப்பிடுறாங்க, தோழர்களே இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஜாபீர் வீட்டுல விருந்து இருக்குன்ட்டா. அல்லாஹ், ஜாபீர் பாக்குறான், யார் சொல்ல உங்களுக்கு மட்டும் தானே சொன்னேன், நீங்க போங்க. நேரா போனாங்க, ஓடி வீட்டுக்கார மாட்ட சொல்றான், இங்க பாருமா, நீ பெருமானார் மட்டும் விருந்து சொன்ன, நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன். அவங்க என்னண்டா அங்க வேலை செஞ்சிருக்க எல்லா தோழர்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, என்ன செய்ய போற இப்ப? பொதுவாவே ஆண்களை விட பெண்களுக்கு ஈமான் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க பயப்படுறீங்க, சொன்னது யாரு? நீங்க சொன்னீங்கன்னா நபி சொன்னாங்களா? நான் சொல்லல, நபி தான். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. பெருமானார் சொல்லிட்டு அல்லாஹ் பறக்க செஞ்சிருவான், தாராளமா வர சொல்லுங்கட்டேன். என்னம்மா சொல்ற, பயம் இல்லையா? வரட்டும், வந்தா பாத்துக்கலாம். பெருமானார் படையோட வராங்க வீட்டுக்கு. பெரிய சஹாபக டீம் உட்கார்றாங்க சாப்பிட. ஆட்டினுடைய காலு முன் சப்ப பெருமானார் ரொம்ப பிடிக்கும், கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு வச்சோன்னா பெருமானார் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்னு கொண்டு வாங்க, இன்னொரு கால், இன்னொன்னு கொண்டு வாங்க, 3வது கால், இன்னொன்னு கொண்டு வாங்க, 4வது கால். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பெருமானார் ஒரு ஆட்டுக்கு 4 கால் தானே இருக்கும், 4 கால் சாப்பிட்டுட்டாங்க. உடனே பெருமானார் திருப்பி கேட்கிறாங்க, இன்னொன்னு எடுத்துட்டு வாங்க, நாவில் நீ இன்னொன்னு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஆனா சாபியோட தயக்கம் பண்ணிக்கிறான். இந்த அம்மா, அந்த அம்மாக்கு எனக்கு செய்தி தெரியாது. யார சொல்லலாம், இன்னொன்னு எடுத்துட்டு வாங்க தோழரே அப்படின்றான். யார சொல்ல, ஒரு ஆடுதான் அர்த்தம், ஒரு ஆடுக்கு 4 காலு தான் இருக்கும். யார சொல்ல, நீ 5வது கேட்குறீங்களே. பெருமானார் சிரிச்சுட்டாங்க. சிரிச்சு சொன்னாங்க, தோழரே மறுபடியும் நான் கேட்கும் பொழுது நீங்க உள்ள போய் சட்டியை கிண்டி பாத்தீங்கன்னா வந்திருக்கும் இன்னொரு காலு. எந்த அளவுக்கு வந்திருக்கும் சொன்னா, நான் கேட்க கேட்க நீ எடுக்க எடுக்க கியாமத்து நாள் வரை உங்களுடைய சட்டியில மட்டும் ஆட்டுக்கால் வந்துகிட்டே இருக்கும்டா பெருமான். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு பசியில இருந்த பெருமானார் எல்லா சஹாபாலை கூட்டிட்டு போய் எல்லாருமே சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, திண்ணை தோழர்கள்ல சில பேர் இருப்பாங்க. அந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, என்ன செஞ்சேன், பெருமானார் கதவை தட்டினேன், பெருமானார் வந்தாங்க, முகத்தை பார்த்தேன் போயிட்டேன். மதிய நேரம் கதவை தட்டினேன், முகத்தை பார்த்தேன் போயிட்டேன். பெருமானார் கேட்டாங்க, என்ன தோழரே வரீங்க, என்ன பாக்குறீங்க, எதுவுமே பேசாம போயிடுறீங்க அப்படின்னு. இல்ல யார சொல்லலாம், ரொம்ப பசியா இருந்துச்சு, உங்களை பார்த்தேன், பசி அடங்கிருச்சு போயிட்டேன். அல்லாஹ் அக்பர். மதியம் வந்த, ரொம்ப பசியா இருந்துச்சு, உங்களை திருமுகத்தை பார்த்தேன், பசி அடங்கிருச்சு போயிட்டேன். யார சொல்லலாம், பசிச்சா அவங்க முகத்தை பார்ப்பேன், பசி அடங்கிரும் போயிடுறேன். பெருமானாரோட முகத்தை பார்த்து பசி தீர்த்தவர்கள் சஹாபாக்கள். சொல்லலாம், ஏங்க கட்டுக்கதை கட்டுறீங்க, இப்பெல்லாம் ஒரு சீனா எடுத்து பாருங்க, நபி தோழர்களோட வரலாறு எடுத்து பாருங்க, ஹதீஸ பாருங்க, அழகா சாபித்தாரு. நம்ம அனுபவிக்கலன்றதுக்காக வேண்டி அது பொய்ன்னு சொல்லிடுறோம். ஒரு விஷயம், அன்னாசு அஅதாஉன் பிமா ஜஹிலு, ஒரு பழமொழியே இருக்கு. மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியலண்டா அது பொய்ன்றோம். இப்ப பாருங்க, ஒரு விஷயம், இப்ப போன் வந்துச்சு, போன் வர்றதுக்கு முன்னாடி அவன் போன் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி ஆப்ஷன், இங்க இருந்தா நீங்க பேசலாம், இங்க இருந்தா நீங்க வீடியோ கால் பார்க்கலாம், இங்க இருந்து அவரை பார்க்கலாம். அப்ப அவன் என்ன சொன்ன, மனிதன், ஏங்க நாங்க லெட்டர் போட்டு தான் பேச முடியும், லெட்டர் போட்டா 2 நாள் 3 நாள் கழிச்சு அங்க இருந்து பதில் வரும், இங்க இருந்து இப்படி பரஸ்பரமா, நான் நேரா போய் சந்திச்சாதான் ஒரு மனிதனை பார்க்க முடியும் என்று ஒரு கான்செப்ட்ல இருந்தான். அதனால அந்த போன் கண்டுபிடிக்கலாம் பார்த்து என்ன சொன்னா, முட்டாளன்னு சொன்னேன். என்ன முட்டாளா இருக்கிறான் சைனாக்காரன், என்னமோ புதுசா போன் கண்டுபிடிக்கலாம், இப்படி தட்டினோன்னு நான் அவரை பார்க்கலாம், அவரை என்ன பார்க்கலாமா, வீடியோக்கள். முட்டாளன்னா இப்ப பாரு, அந்த முட்டாள் தான் எல்லாத்தையும் வச்சு சுத்திட்டு இருக்கிறான், எல்லா கையிலும் போன் இருக்கு. அப்ப எதுவரை உனக்கு நம்பிக்கை வரவில்லையோ, அன்னாஸ் அஅதாஉன் பிமா ஜஹிலு, அதுவரை என்ன சொல்லுவோம்,
ஏண்டா தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப சஹாபாக்கள் பெருமானார் முகத்தை பார்த்தார்கள், பார்த்து பசி அடங்கிச்சு என்ற சம்பவத்தை எதுவரையும் நம்ம நம்ப மாட்டோம்னு சொன்னா, நமக்குன்னு ஒண்ணு வராத வரை நம்ம நம்ப மாட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைச்சிருச்சு. 1 கோடி உங்களோட பேர்ல அக்கௌண்ட்ல ஒருத்தர் பேங்க்ல போட்டுருக்கிறாரா, 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், முகம்லாம் அப்படி செழிப்பா பொலிவா இருக்கும். சாப்பிடுங்களேன், சாப்பிடே இறங்கலைங்க. ஏங்க, ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருச்சு, என்னால சாப்பிடே இறங்க மாட்டேங்குது, எக்ஸைட் ஆகிறேன். ஒரு கல்யாண செய்தி சொல்லுங்க, புது மாப்பிள்ள எப்பப்ப கல்யாணம், அடுத்த வாரம் கல்யாணம், எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஒண்ணு என்னது புது மாப்பிள்ள ஏதோ சொல்லுவாங்க உருதுல, அந்த மாதிரி என்னன்னா சாப்பிட மாட்டேன். காரணம் என்னன்னா அந்த பெண்ணை பார்க்கணும், எப்படி இருப்பாங்க, அந்த எக்ஸைட் சந்தோஷத்துல அவனுக்கு சாப்பாடு இறங்க. அரே சாதாரண உலக வாழ்க்கையில ஒரு பெண்ணை பார்த்தா உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேது, ஒரு பொண்ணை பார்த்தா உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேது, ஒரு காடியை பார்த்தா, புது வாகனத்தை பார்த்தா உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேது, ஒரு புது வீடை பார்த்தா உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேது. காரணம் சந்தோஷம் நிறைவா இருக்குன்ற. அரே எல்லாத்துக்கும் காரணமா இருந்த சாரே காயினா தோ ஜஹான் கா மாலிக் பெருமானாரை பார்த்து பசி அடைஞ்சிச்சுனா நீ நம்ப மாட்டேன், நீ முஸ்லீமா? அந்த பெருமானாரை பார்த்து பசி போக்கவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த நபி சொல்றாங்க, தோழர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா. உங்களுக்கு ஒரு சோதனை வரும், அல்லாஹ் தான் இலாஹ் என்று சொன்ன பிறகு, அவன் தான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று சொன்ன பிறகு, உனக்கு ஒரு கஷ்ட காலம் வரும், உனக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனை விட்டு தடம் புடறினாமல் அல்லாஹ் தான் இலாஹ் நீ நம்பி நிக்கணும் என்ற ஆயத்து இறங்குச்சு தோழர்களே. அதை நினைச்சு நான் அழுவுறேன்டா பெருமானார். ஷையபனி, நர வந்துருச்சு, தாடியில நிறை, முடியல நிற. அதனால ஒரு தாடியில நர வந்துச்சுன்னு சொன்னா டெய் அடிக்க கூடாது, கருப்பு சாயா பூசக்கூடாது, மருதாணி பூசிக்கலாம், தாராளமா அனுமதி இல்ல, அப்படியே கூட விட்டுருங்க. அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுக்கு வெக்கப்படுறான்னு இந்த ஹதீஸ். ஒரு தோழர் எதுக்கு சொல்லிட்டு இருந்தா, ஒரு தோழர் வரான். இந்த ஹதீஸ அபு உமாமத்துல் பாஹிலி என்ற ஒரு தோழர் அறிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சபையில வராங்க, அந்த சபையில ஒரு மசாயை கேட்கிறாங்க. ஒரு தோழர், முக்கியமான ஒரு சட்டம், நம்மளா இருந்தா கூட கொதிச்சுரும். பெருமானார் பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கான், பயான் செஞ்சுட்டு இருக்கிறான். நேரா வந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் அக்பர், பரிசுத்தமானவர்கள். ஜினா செய்ய அனுமதி கொடுங்க கேட்டுட்டு போறாங்க. நம்ம செஞ்சுட்டு நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்துருக்கோம் சோஃப்ல. உங்களை சொல்ல என்ன சொல்றேன், அல்லாஹ் காப்பாத்து. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நல்லவன் போல வேடம் போட்டு நிற்கக்கூடியவர் நமக்கு முன்னால் எல்லா பாவத்தையும் செய்வதற்கு அனுமதி கேட்கக்கூடிய சஹாபாக்கள் எங்க? நேரா வராங்க, ஜினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க யார சூழல்லாம். உமர் நாயகத்துக்குலாம் அப்படி வாழ உருவுறாங்க. செய்த உமர் எல்லாம் கோபம் தாங்க முடியாது. சஹாபாக்கள் கொந்தளிக்கிறான். ஓ யார் நீ என்ன கேள்வி கேட்கிற? நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா உட்காருங்க, என்கிட்ட தானே கேட்கிறாரு, நான் பேசிக்கிறேன், அனுமதி கொடுங்க யார சொல்லலாம். அப்படியா தோழரே, இங்க வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, நீ ஜினா செய்ய போறீங்க அப்படிதானே? ஆமா. எந்த ஒரு பெண்ணை நீங்கள் ஜினா செய்ய போகின்றீர்களோ, ஒன்றின் கீழ் ஒருவனுடைய தாயாக இருக்கலாம், அல்லது மகளாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அப்படிதானே? ஆமா யார சொல்லலாம். சரி, உன் தாயை ஒருவன் ஜினா செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? யார சொல்லலாம். சரி, உனது தங்கையை என்ன யார சொல்ல கேக்குறீங்க? உனது மகளை யார சொல்ல, எனக்கு என்னென்னமோ செய்து. உன் மனைவியை யார சொல்ல, அதுக்கு மேல பேசாதீங்க. அதே மாதிரிதானே தோழரே, நீ ஒருத்தர் ஜினா செய்ய போறேன்னு சொல்லி கேட்கறீங்களா, அவங்களும் இந்த 4 கேட்டகரியில ஒருத்தவங்க வருவாங்கல்ல. உங்களுடைய வீட்டார்களுக்கு ஒருத்தர் ஜினா செய்ய போனா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, அப்ப அதே மாதிரிதானே அவங்களுக்கு அப்படி இருக்கும். அழுகுறாங்க அந்த சஹாபி. சொல்லிட்டு பெருமானா செஞ்சாங்க, தனது முபாரக்கான அந்த கையை அந்த சஹாபியோட நெஞ்சில இப்படி அடிக்கிறாங்க, கல்புல இப்படி அடிக்கிறாங்க, தட்டுறாங்க. தட்டிட்டு, யா அல்லாஹ், இவரோட கல்படி சுத்தமாக்கு, இவரோட கல்பை கசட விட்டு நீக்கிரு, இவருடைய கல்பை ஜினா விட்டு நீ அகற்று, இவருடைய கல்பை கெட்ட விஷயத்தை தூக்கிடு யார சொல்ல யா அல்லாஹ் என்று துவா செய்த உடனே அந்த சஹாபி அந்த நிமிஷத்துல சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, அதுதான் சஹாபுடைய பரிசுத்தமானவர். சொல்றாங்க, யார சூழல்லா, என் வாழ்நாளில் இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும்
ஜினா என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த நிமிடத்தில் எப்பொழுது என்னுடைய நெஞ்சில உங்களுடைய கரத்தை வச்சு துவா செஞ்சீங்களோ, இந்த வினாப்பொடியிலிருந்து எனக்கு என் வாழ்நாளிலே என்னுடைய அகராதியிலே மிகப்பெரிய கொடூரமான விஷயமாக ஜினா மாறிவிட்டது. என் வாழ்நாள் அந்த மாதிரியான தப்புக்கு நான் இணங்க மாட்டேன் யார சொல்லலாம் என்று தௌபா செய்தவர்கள் சஹாபா பெருமக்கள். பாருங்க என்ன ஆயத்து ஓதுனாங்க, என்ன ஹதீஸ் சொன்னாங்க, அல்லாஹ் பத்தி என்ன சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை. தனது முபாரக்கான கையை அவர் நெஞ்சில் வைத்தார்கள், அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விட்டார். இப்ப எத்தனையோ பேர் எப்படி கன்வெர்ட் பண்றாங்க சஹாபாக்கள்னா, சஹாபாக்கள் அவங்க வாழ்க்கையில் என்னங்க செய்யாத தவறு, எவ்வளவு தவறுகள் செய்தார்கள் என்பது உண்மை. அந்த தவறுகளுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு பெருமானாரோட சபையில வந்தாலே இல்லையா, தௌபா செய்யறதுக்கு வந்தாலே இல்லையா? நம்மளை போலவா எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு நல்லவன் மாதிரி வெளி வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊருக்கு நல்லவனா காட்டிட்டு அந்த தவறை சஹாபாக்கள் செய்யவே இல்லை. இந்த உம்மத்திற்காக ஒரு மசாயில் வர வேண்டும், இந்த உம்மத்திற்கு ஒரு காரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தவறாக இருந்தாலும் துணிந்து செய்து அதற்கு தௌபா மீட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள். ஃபாத்திமா காமிலான பெண்மணி வருவாங்க, சஹாபி பெண்மணி. தஹீர்னி யா ரசூலல்லாஹ், யார சொல்லலாம் ஜினா செஞ்சுட்டே எனக்கு கல் அடிச்சு ரஜம் அடிச்சு கொள்ளுங்கன்ற. பெருமானா சொன்னாங்க, உன் வயிற்றுல குழந்தை இருக்குதேம்மா, அந்த குழந்தைய நீ பெற்று எடுத்துட்டு வான்ட்ட. இந்த அம்மா போறான், போயிட்டு குழந்தையெல்லாம் பெற்று எடுத்து குழந்தைய தூக்கிட்டு வரான். யார சொல்லலாம், நான் செய்த பாவத்துக்கு இப்போது பாவ பரிச்சனை செய்யுங்க, நான் தௌபாக்காக வந்திருக்கிறேன், என்ன தௌபாவோ அதுக்கு என்ன செய்ய, இந்த உலகத்துல எனக்கு நிறைவேற்றி கொடுங்க யார சொல்லலாம். உன் புள்ள சின்ன பிள்ளையா இருக்கு, கொஞ்சம் வளரட்டும், கையில ஏதாச்சும் சாப்பிடுற மாதிரி ஒரு கொஞ்சம் பருவத்துக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலான்ட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க, அந்த புள்ள கையில ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்ப பெருமானா சொன்னாங்க, சரிம்மா உனக்கு அல்லாஹ் தாலாவுடைய சட்டத்தின்படி கல்லால் அடித்து கொல்லணும், ஒத்துக்கிறியா? தாராளமா யார சொல்லலாம், நான் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனா, நான் அதை ஒத்துக்கிறேன் யார சொல்லல. சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க, தோழர்களே 2 சஹாபாக்கள் கூப்பிட்டு அந்த பெண்மணி செய்த தவறுக்கு ரஜம் கல்லால் அடித்து கொள்ளுங்கன்றான். எல்லாரும் சுத்தி நின்று ஒரு கேவலமா பாக்குறாங்க, இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்து இவ்வளவு இதா நிக்கிறாங்களே. பெருமானார் சொன்னாங்க, அந்த பெண் செய்த தவறுக்கு அல்லாஹ் எங்கேயே அதோட தண்டனை நிறைவேற்றா, நாளைக்கு சொர்க்கம் தான் அந்த பெண்மணிக்குன்ட்டா. ரஜம் அடிக்கிறாங்க, கல்லால் அடித்து கொள்றாங்க. கல்லால் அடிக்கின்ற பொழுது வேகத்துல அடிச்சு 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 அந்த பெண்மணி மேல இருந்து அந்த செங்குருதி அந்த ரத்தம் ஒரு சஹாபியோட உடம்புல டக்குன்னு அது பட்டுருச்சு, ஒரு டிராப் அப்படி அடிக்கும் போது தெரிச்சிருச்சு மேல, அந்த சீன் இப்படி உதறான். பெருமானா சொன்னாங்க, யாருடைய ரத்தத்தை உதறீர்கள் தோழரே, இந்த ரத்தம் இந்த பெண்மணியுடைய ரத்தம் ஆகிறது, அவர் செய்த தௌபாவினால் கிடைச்சது. அந்த பெண்மணியோட ஒரு சொட்டு ரத்தத்துக்கு முன்னால உங்களுடைய ஒட்டுமொத்த மொமீன்களுடைய ரத்தமும் பரிகாரமா ஆகாது, இது சொர்க்கவாசி ரத்தம் நான் பெருமானா சொல்லலாரு. பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்களாக போனவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த தௌபாவை தான் அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே ஹபீபே இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் ரப்புன்னு ஏத்துக்கிட்டீங்க, சும்மஸ்தகாமு பிறகு அதில் இஸ்திகாமத்தாக இருங்க, எந்த சந்தர்ப்பத்தையும் தவற விட்டுறாதீங்க. எந்த ஒரு காரணம் வந்துருச்சு, ஒரு காரியம் வரும் பொழுது உன்னை இஸ்லாத்துக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் அப்படியே மாத்திக்கலான்ற சூழ்நிலை வரும் பொழுது உன் உயிர் போனாலும் உன் இஸ்லாத்தை தீன விட்டுறாத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து என இறங்கிய பிறகு என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப ஹைருல் அமலி மா கல்ல வதல்ல, எவ்வளோ பெரிய ஒரு அமல் செய்றார், அது அவசியம் இல்லை, சின்ன அமல் செய்றார். மிஸ்கின்க்கு டெய்லியும் ஒரு 10 ரூபா கொடுக்குறார், ஒரு சின்ன அமல் தான், இதை நீ டெய்லியும் தொடர்ந்து செய், அல்லாஹ் உன் மேல உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எடுத்தோன்னே நீ ஜும்மா பயன் கேட்டோன்னு அந்த வேகத்துல 1000 ரூபா எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு போற, மறுவாரம் பார்த்தா பாக்கெட்ல காசு இருக்கு. அது அல்லாஹ் ரசூல் விரும்பல. ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம ஜோஷ்ல அமல்களை அதிகமா செய்யறோம், அதையும் அல்லாஹ் ரசூல் விரும்பல. கொஞ்சமா அமல் செய். ஒரு தோழர் வந்தான், யார சொல்லலாம், நான் தொடர்ந்து நோன்பு வைக்க போறேன். அப்படியா? நான் தொழுகையிலே இருக்க போறேன். அப்படியா? நான் கல்யாணமே பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணாதான தலைவலி யார சொல்லலாம், மனைவி மக்களோட பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, நான் தொடர்ந்து நோன்பு வைக்க போறேன், நான் தொடர்ந்து தொழுகையில் ஈடுபட போறேன், நான் கல்யாணமே பண்ணாம வாழ போறேன். அப்படியா? இதை நான் விரும்பவே இல்லையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் நேசிக்கவே இல்லையே. நீ கல்யாணம் பண்ணு,
மனைவி மக்களோட இரு, சந்தோஷமா பிள்ளைகளை பெறுங்க, சிறந்த வியாபாரத்தை பாருங்க, நல்ல உத்தியோகம் செய்யுங்க, ஃபேக்டரி கட்டுங்க, பில்டிங் கட்டுங்க, எல்லாமே செய்யுங்க. நல்லபடியா நோன்பு வைங்க, ரமலான் நோன்பு வைங்க, மாசத்துக்கு 3 நோன்பு வைங்க, நஃபிலான நோன்புகள் வைங்க, ஏழை எளியோருக்கு காசு கொடுங்க. இப்படி போங்க, இந்த லைன்ல போங்க. இந்த லைன்ல சுகுதோடைய லைன்ல போறதை நான் விரும்பல. சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க, நான் 11 மனைவி வச்சிருக்கேன். நான் எத்தனை கல்யாணம்? 11 கல்யாணம் பண்ணியிருக்கேன். 11 கல்யாணம் அவசியத்துக்கு. கத்திஜாமா முடிச்சேன், ஆயிஷா முடிச்சேன், ஹப்சா முடிச்சேன், உம்மு சலமா முடிச்சேன். எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நானும் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பு விடுறேன். நீங்க என்ன இது மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி சொல்லக்கூடாது தோழர்களே. நீங்க நோன்பு வைக்கணும், நோன்பு திறக்கணும், வியாபாரம் பார்க்கணும், பிள்ளைகள் பெறணும். இந்த மாவுல இருந்து கொண்டு அல்லாஹ்வை நீ அஞ்சி நடக்கிறே, நீ தான் உண்மையான முஸ்லிம். வெளியில போற கண்ணை பொத்திட்டு, கண்ணை கர்ச்சீப்பை கண்ணில் கட்டிட்டு போ சொல்ல இஸ்லாம். நல்லா பளிச்சுன்னு கண்ணை திறந்துட்டு போ, நல்லா பளிச்சுன்னு கண்ணை திறந்து பார், எல்லாத்தையும் பார், எல்லா காட்சிகளையும் பார். ஆனால் பார்க்கின்ற பொழுது அந்த ஹராமான சிந்தனை வரக்கூடாது என்று சொல்றது இஸ்லாம். அந்நிய பெண்ணு ஒரு பராக, ஒரு அந்நிய பெண்ணு வருது, பார்க்கிறது ஹராம், உன் தலையை கீழே குனிஞ்சுக்க. அந்த பெண் வந்துக்கிட்டாலும் கர்ச்சி வச்சு பொத்திக்க சொல்றது இஸ்லாம் இல்லை. பார்த்துட்டியா உடனே கீழே குனிஞ்சு. அலி ரலியல்லாஹு பார்த்து பெருமானா சொல்றான், யா அலி லா தத்தபி நவரத்தன் பஅத நவரா. அலியே, ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்க அந்நிய பெண் ஹராம்னு தெரிஞ்சிருச்சு, உடனே தலையை கீழே குனிஞ்சிருங்க. ஃபஇன்னலகல் ஊலா வஸ்தானிய ஷைத்தான். நீ ஃபர்ஸ்ட் பாத்தில, அது உன்னோட பார்வை, அது நியாயம். பாக்குற ஒரு அந்நிய பெண்ணு தெரியுது, அரைக்குறைய ஆடையில இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, எல்லாம் நம்மளுக்கு நல்லா புரியுது. புரியக்கூடியவர்கள் தான் நாம். புரிஞ்ச உடனே இன்னும் அதை ரசிக்க வேண்டும். இன்னும் நல்ல அழகா இருக்கிற உன்னுடைய பார்வையை மறுபடியும் அதில் மீட்டி விடாதே. ஃபைனலகல் ஊலா, ஃபர்ஸ்ட் பாத்தில ஒரு பெண்ணின் பார்த்துட்டில, அதுதான் உன்னுடைய பார்வை. இரண்டாவது நீ மறுபடியும் பார்த்தன்னு சொன்னா, உன்னுடைய பார்வையை மீட்டிக் கொண்டே இருந்தா சொன்னா அஷைத்தான், அது ஷைத்தானுடைய பார்வை. முதல் பார்வைக்கு அந்த ஹராம பார்த்த கணக்குல வராது. இரண்டாவது பார்வை அலியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உன் மேல ஒரு பாவத்தை எழுதுவான், உன் பார்வையை தாழ்த்திக்கல் என்று சொல்வது இஸ்லாம். போறோம், போற இடத்துல எதிர்ச்சியா பார்வைப்படுது. சில பேர் எப்படின்னா போட்டோகிராஃப், அந்த பார்வை பார்த்த உடனே அப்படி இங்க வந்து விழுந்துடும் அந்த ஜெராக்ஸ். இப்ப அந்த பொண்ணு இருந்தாலும் சரி போயிட்டாலும் சரி இங்க உட்கார்ந்துருப்பாங்க. இங்க இருந்து தூக்கணும். அடுத்து பல வேலைகள் இருக்கு. அதனாலதான் பெருமான ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தையை சொல்றேன், பார்வையை பார்த்தியா தாழ்த்திக்கல், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள், ஹராமான பார்வைகளை பார்க்காதீங்க. இஸ்லாம் ஒட்டுமொத்த சொல். எதுக்கு இதெல்லாம்? அப்படி ஒருவர் செய்வாரையானால், தனது பார்வையை தாழ்த்தி கொள்வாரையானால் அல்லாஹ் அவருக்கு ஒரு அழகான ஒரு வெகுமதி கொடுக்கிறான். ஹதீஸ்ல வருது, 5 வக்து தொழுகையில, ஃபஜ்ர், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, 5 வக்து தொழுகையில, அந்த 5 வக்து தொழுகையில ஒரு தொழுகையில அல்லாஹ் ஒரு இன்பத்தை கொடுப்பான். அந்த இன்பத்தை அவர் உணர்வார். அது அலாதியான இன்பமாக இருக்கும். கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான், பரிசு கொடுப்பான். அது ஹதீஸ் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் ஹஃபில பஸரஹு, யார் தனது பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ, இல்லா வஜதஹுன்ன ஹலாவதஹு, பெருமானாருடைய வார்த்தை, அவருக்கு அல்லாஹ் அந்த தொழுகையில் இன்பத்தை கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். எத்தனையோ பேர் பாருங்க, நம்ம தொழுகிறோம், நிறைய பேர் சொல்றாங்க சடங்குக்காக தான் தொழுகிறேன் சார், ஒரு ஈர்ப்பே வரமாட்டேன், ஒரு ஓர்மையே வரமாட்டேன், என்ன எத்தனாவது ரக்காய் தொழுறேன்னு தெரிய மாட்டேன், என்ன ஓதுறேன்னு தெரிய மாட்டேன், எதுக்கோ வரேன், லோவர் தொழுறேன் போறேன், அசர் தொழுறேன் போறேன். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 2 ரக்காயத்தை தொழுதுட்டு வரும் பொழுது அவன் முகத்தை பாருன்னு சந்திரன் மாதிரி இருக்கும். இப்ப நீங்களே பாருங்களேன், நீங்க ஜும்மா தொழுது வெளியே போய் பாரு, யார்கிட்ட முகத்தை கொடுத்து பாருங்க, என்ன இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எங்க போயிட்டு பள்ளி போய் 2 ரக்காய் தொழுதுட்டு வந்தேன். அதுதான் உண்மையான தொழுகை. அந்த தொழுகையில் இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது தொழுகை மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தக்வாவிலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் அலாதியான பரக்கத்துகளை செய்து கொண்டே இருப்பான். அது நமக்கே தெரியாது. ஆனால் அந்த ஹராமை பொறுத்தவரை என்னன்னு சொன்னா, அதில் அந்த சனப்பொழுதுல நம்ம இன்பமாக இருக்கும், பின்னாடி பாதிப்பு அதிகம். ஹலாலை பொறுத்தவரை என்ன சொன்னா, அந்த நேரத்துல உனக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா உன் வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ் ஆபாதாக, பரக்கத்தாக, சாந்தாரான வாழ்க்கையை கொடுப்பான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அதுல இஸ்திகாமத்தா இருந்துரு.
வெளியில அதை பார்த்து இதை பார்த்துட்டு நம்ம அங்க போலாமா, இங்க போலாமா, இந்த வியாபாரம் செய்யலாமா, அந்த வியாபாரம் செய்யலாமா, அந்த ஹராம்ல போகணும், அந்த ஹராமான ஒரு வியாபாரம் செஞ்சோமே நல்ல பரக்கத்தா தானே இருந்துச்சு, திருப்பி நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே. ஓ மனசை போட்டு உழப்பாத, இஸ்திகாமத்தாக இரு. உனக்கான பரக்கத்தை அல்லாஹ் எப்படி செய்வா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் மலக்குகளை இறக்குவான். ஆயத்து. அல்லாஹ் தகாஃபு, உன்னை பயம்படுத்த மாட்டான். ஆயத்து. வலா தஹ்ஸனு, உனக்கு கவலையே இருக்காது. ஆயத்து. வஅப்ஷிரு, உனக்கு சுப செய்தி சொல்லிக் கொண்டே இருப்பான். பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு. எப்படிப்பட்ட சொர்க்கம்? குன்தும் துஅதூன், நிரந்தரமாக இருப்ப, அதை விட்டு வெளியே போகவே மாட்ட. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆயத்து. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அபிஷிரு பில் ஜன்னாண்டா மௌத்தாலாம் போனதுக்கு பிறகு கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதோ அல்லாஹ் தஆலா பார்த்து செஞ்சா சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. நபியே ஹபீபே சொல்லுங்க அவங்கள்ட்ட, அவங்களுக்கு நான் சுப செய்தி சொல்றேன். எப்படிப்பட்ட பஷாரத், எப்படிப்பட்ட சுப செய்தி, எப்படிப்பட்ட குட் நியூஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. எங்க? அந்த மறுமையில மட்டுமல்ல, ஃபில் ஹயாத்தி துன்யா, நீ வாழும் பொழுதே சுப செய்தி. நீ வாழும் போதே சொர்க்கவாசியோட வாழ்க்கை நீ வாழுவ. அதனாலதான் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். ஹதீஸ். நீ சொர்க்கவாசிப்பா. பெருமாள் சொல்லல நீ மௌத்தா போன பிறகு அங்கதான் சொர்க்கம். நீ சொர்க்கவாசி, சொர்க்கத்துடைய வாழ்க்கை இங்கே வாழு. சொர்க்கவாசி என்ன வாழ்க்கையை வாழ்வார்? இந்த உலகத்துல நீ வாழலாம். அங்க போய் தான் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. குர்ஆன் தொடர்புள்ளவருக்கு நீ சொர்க்கவாசி. உன்னுடைய வீடு உள்ள மக்கள், மனைவி மக்கள் எல்லாம் தொழுது ஆபாதா இருந்தானா நீ சொர்க்கவாசி. நீ ஹலாலான சம்பாத்தினா நீ சொர்க்கவாசி. நீ ஹலாலான உணவை சாப்பிட்டேன்னா நீ சொர்க்கவாசி. நீ நல்ல ஆடைகள் உடுத்தினா, நல்ல அத்தர்கள் உடுத்தினா நீ சொர்க்கவாசி. கரெக்டா பள்ளிக்கு வந்துட்டீனா நீ சொர்க்கவாசி. நீ பொய் சொல்லலனா நீ சொர்க்கவாசி. நீ ஹராமான பார்வையை பார்க்கலனா நீ சொர்க்கவாசி. நீ பொய் பேசலனா நீ சொர்க்கவாசி. நீ முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சலாம் சொன்னினா நீ சொர்க்கவாசி. நீ நல்ல முஃமினுக்கு இன்னொரு முஃமினுக்கு நல்லபடியாக எந்த விதமான குரோதமும் இல்லாமல், புறம் பேசாமல், கோல் சொல்லாமல் வாழ்ந்தினா நீ சொர்க்கவாசி. இவ்வளோ சொல்லப்பட்ட பிறகு இல்லங்க எங்களுக்கு சொர்க்கம் அங்கதான்டா என்ன அர்த்தம்? இந்த நீ நல்லபடியா வாழ்ந்தியே இதனுடைய பலாபலன் அங்க இருக்கு. அதுதானே தவிர இங்கேயே நம்ம சொர்க்கவாசியுடைய வாழ்க்கையை வாழலாம். இங்க பாரு, அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தோம், என்ன வீண் பேச்சு நம்ம பேசிட்டோம். இந்த அரை மணி நேரம் இன்னும் இருக்கக்கூடிய தொழு வைப்பாங்க, குத்துபா ஓதுவாங்க, துவா செய்வாங்க. இந்த ஒரு மணி நேரம் அல்லாஹ் நம் பாவத்தை முழுவதுமாக மன்னித்து விட்டான். நம்மளை சொர்க்கவாசி அல்லாஹ் ஆக்கி விட்டான். நம்மளுடைய எல்லா விதமான ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். இதை விட வேற என்ன வேணும்? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எப்படி முஸ்லிம்களாக முஃமின்களாக அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமான தாயோட வயிற்றுல பிறக்க செய்தானோ அதே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து, அதே அல்லாஹ் ரசூலை அஞ்சி நடந்ததா வாழ்ந்து நாம் மரணிக்கின்ற வேளையில் மௌத்தா போடுகின்ற திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி சொர்க்கவாசியாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் இந்த பாவிக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.